இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது மார்க் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளின் வழியே அல்லது சிலுவையின் வழியே தான் மீட்பு உண்டு என்பதே இயேசுவின் ஆழமான நம்பிக்கையாக இருந்தது. இயேசு மானிடரின் மீட்புக்காக தன்னுடைய உடலில் துன்பங்களையும் சிலுவைகளையும் தாங்கிக் கொண்டார் என்பதை அறிந்த நாம் அதற்கு கைமாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன் நலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றும் என்று கூறுகிறார். உண்மையான வார்த்தைகள் இவை. இயேசுவின் சீடர் அவர் பொருட்டு தன்னுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை துணிவோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மேத்யூஸ் என்ற ஒரு அறிஞர், மனிதரை மனிதராக மாற்றுபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, மாறாக இன்னல்களும் துன்பங்களுமே என்று கூறுகிறார். இந்த உண்மையை உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக இருப்பது நல்லது. எனவே இன்றைக்கு இயேசுவின் வழியே நடப்போம் என்றால் நாம் இந்த உலக வாழ்விலே பாடுகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். சிலுவைகளை சுமக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியில் ஜெயத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். அவ்வாறு வாழ்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம்மை பக்குவப்படுத்தி பராமரித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.